Hi, welcome to Aishwarya Academy. This is Manoj. இன்னைக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க் இன் இந்தியா எப்படி இருந்தது, அதோட எவாலுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேங்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த பேங்க்கில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து பேங்கிங். ஸோ பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, பாரோயிங் பண்ணுவாங்க, மணி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பீப்புளுக்கு அந்த மணியை லெண்ட் பண்ணுவாங்க, அது மூலயமா வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பார்க்கறது தான் வந்து பேங்கிங். ஸோ இதோட எவாலுவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் 1770s தான் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்ன பேங்க் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. 1806 வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டா இது பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து 1770s பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வந்து என்ன பர்பஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து கமர்ஷியல் ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டா வந்து எந்த பர்பஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வார் டைம் எக்ஸ்பென்சஸ். வார் டைம் எக்ஸ்பென்சஸ் அந்த பர்பஸ்க்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வார் டைம் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நிறைய வந்து ஃபினான்ஷியலாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பேங்க் இருந்தால் வந்து அதுக்கு வந்து போதாதையாக இருக்கிறதால அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண பேங்க்ஸ் தான் வந்து என்னென்ன அப்படின்னா 1809 வந்து பேங்க் ஆஃப் பெங்கால், 1840 வந்து பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் 1843 வந்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ அந்த மூணு பேங்க்கையுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்சி பேங்க்ஸ், பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பெங்கால், பிரசிடென்சி பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பிரசிடென்சி பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இது மூணுத்தையும் வந்து பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக 1770s 1862 வரைக்குமே வந்து இது வந்து சிங்கிள் ஸ்டாக் பேங்காக தான் இருந்தது. இந்த சிங்கிள் ஸ்டாக் பேங்க்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிங்கிள் ஸ்டாக் பேங்க் அப்படின்னா வந்து ஒரு ப்ரைவேட் என்டிட்டி இல்லைனா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் ரன் பண்ணப்படுற பேங்க் தான் வந்து சிங்கிள் ஸ்டாக் பேங்க்கு. ஸோ 1862 வரைக்குமே வந்து சிங்கிள் ஸ்டாக் பேங்கிங் சிஸ்டம்ஸ் தான் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து 1863 வந்து பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியா கொண்டு வந்தாங்க. இந்த பேங்க் ஆஃப் அப்பர் இந்தியா வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்காக வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 1863. ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்கும் சிங்கிள் ஸ்டாக் பேங்க்கும் என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் ஸ்டாக் பேங்க்ஸ்னால் வந்து சிங்கிள் என்டிட்டியால் ஒரு பேங்க் ரன் பண்ணுறதுனா அதே மல்டிபிள் என்டிட்டிஸ் வந்து ஒரு பேங்க் வந்து ரன் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்ஸ். அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்ஸ்லேயே வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பேங்க்ஸ் என்ன அப்படின்னா அலகாபாத் பேங்க்கு. அது வந்து 1865 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1894 வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு அடுத்து 1911 வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய பேங்க்ஸில் வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ் வேணும் அப்படின்ற பர்பஸ்க்காக 1911 வந்து கொண்டு வந்தாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து 1913 to 1917 வந்து வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா. ஸோ அந்த கிரைசிஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸால் 94 பேங்க்ஸ் வந்து ஃபெயிலியர் இருக்குது. ஸோ 1921 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபெயில் ஆச்சு இல்லையா இந்த பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து ஒரு ரெக்கவரிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா 1921 வந்து பேங்க் ஆஃப் பெங்கால் அண்ட் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் பேங்காக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு பேர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்க் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரியான ஒர்க்ஸ், ஆர்பிஐ கைட்லைன்ஸ், ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ் பண்ணுறது, கைட்லைன்ஸு, இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ ஆர்பிஐ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஆர்பிஐக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த இம்பீரியல் பேங்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் வந்து கரன்சி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு கீழே கரன்சி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த எல்லா பர்பஸுமே இம்பீரியல் பேங்க் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1926 வந்து ஹில்டன் கமிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஹில்டன் கமிட்டி வந்து ஆர்பிஐக்கு முன்னாடியே இவங்க தான் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும், ஆர்பிஐலாம் இப்படி தான் கைட்லைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹில்டன் யங் கமிட்டி அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் இது பண்ணாங்க.
அடுத்து ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934 கொண்டு வந்தாங்க. ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஆர்பிஐ. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து ஆர்பிஐ வந்ததுக்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு டிமானிட்டைசேஷன்ஸ் வந்து எப்போ நடந்ததுன்னா 1946 தான் நடந்தது. டிமானிட்டைசேஷன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிளாக் மணி, அதுக்கப்புறம் வந்து ஃபேக் கவுண்டர்ஃபிட் கரன்சிஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து டிமானிட்டைசேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஏன் வந்து ஆர்பிஐ நேஷ்னலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற எல்லா பேங்க்குமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸால் தான் வந்து நடத்தப்பட்டு இருந்துச்சு. இப்போ நேஷ்னலைஸ் பண்ணுறது மூலயமா வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாக மாறும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. 1946 தான் ஃபஸ்ட்டு 1949 தான் வந்து ஆர்பிஐ ஃபஸ்ட்டு டைமாக வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேம் இயரே வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 1952 வந்து ஏடி கர்வாலா இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இம்பீரியல் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இம்பீரியல் பேங்க்குக்கு வந்து ஒரு ரீநேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை வந்து, அதாவது எஸ்பிஐயாக ரீநேம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா இந்த ஏடி கர்வாலா. இவங்களுடைய கமிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1955 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயாக டோட்டலாக கன்வெர்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எஸ்பிஐ 1955 வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா எஸ்பிஐயில் நிறைய சப்சிடரிஸ்லாம் இருந்தது. ஸோ எஸ்பிஎஃப், மைசூர், அந்த மாதிரி நிறையா சப்சிடரிஸ் இருந்தது. அந்த சப்சிடரிஸ் எல்லாத்தையுமே வந்து எப்போ வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1959 வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து 1969 வந்து 14 பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மினிமம் வந்து 50 crore வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் இருக்கும். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் 50 crore இருந்தால் மட்டும்தான் வந்து அது நேஷ்னல் பேங்க்காக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், பெய்டப் கேபிட்டல் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி இருக்கிற கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி. ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி எப்போ கொண்டு வந்தாங்க? 1975 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஆக்ட் வந்து 1976 இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்ஆர்பிக்கு அடுத்தது வந்து 1978 வந்து இந்த டிஐசிஜி கொண்டு வந்தாங்க. இந்த டிஐசிஜி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆர்பிஐயோட ஒரு சப்சிடரி தான். ஸோ ஆர்பிஐயோட சப்சிடரி தான் இது. இந்த இயர்லேயே 1978 வந்து செகண்ட் டைமாக டிமானிட்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்து 1946 ஒரு டைம் பண்ணாங்க. இப்போ வந்து 1978 இன்னொரு டைம் பண்ணியிருக்காங்க. தென் 1980 வந்து 6 பேங்க்ஸ் வந்து அகெயின் நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நேஷ்னலைஸ் பண்ணுறப்போ 20 crore வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டலாக இருந்திருக்கு. அடுத்து நபார்டு வந்து 1982 நபார்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்காக வந்து கொண்டு வரப்பட்ட பேங்க் தான் வந்து நபார்டு. ஸோ 1982 தான் கொண்டு வந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி 1987 வந்து HSBC பேங்க் வந்து ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஏடிஎம் சர்வீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ கொஷின் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஏடிஎம் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண பேங்க் என்ன அப்படின்னா HSBC பேங்க். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 1990 தான் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பேங்க் கொண்டு வந்தாங்க. இது வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. லைக் வந்து இந்த எம்எஸ்எம்இ லைக் அவங்களுக்காக கொண்டு வந்தது. 1992 வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த ஸ்டாக்லாம் நம்ம விற்கிறது வாங்குறது என்எஸ்பிசி, பிஎஸ் அந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்கு கொண்டு வந்தது தான் வந்து இந்த செபி. நெக்ஸ்ட்டு ஐசிஐசி பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1994 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 1998 வந்து கிசான் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணாங்க. கிசான் கிரெடிட் கார்டும் வந்து ஃபார்மர்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 1999 வந்து ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேசல் நார்ம்ஸ் 1, இந்த மாதிரி பேசல் நார்ம்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பின்னாடி கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சர்ஃபேசி ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு 2022 தான் வந்து கொண்டு வந்தாங்க சர்ஃபேசி ஆக்ட். இந்த சர்ஃபேசி ஆக்ட் வந்து என்னென்னா என்பிஏ இந்த மாதிரியான ஒரு பேங்கிங் டேர்ம் ரிலேட்டடாக வரும். அது பின்னாடி நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஸோ என்பிசிஏ வந்து 2008 கொண்டு வந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி 2012 வந்து ரூபே கார்டு, இந்த ரூபே கார்டு வந்து என்பிசிஏ தான் லான்ச் பண்ணாங்க. என்பிசிஏயோட லான்ச் பண்ணது தான் இது. அடுத்து 2014 வந்து ஜன்தன் யோஜனா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். எந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2014.
ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் பேமெண்ட் பேங்க்கும் 2016 கொண்டு வந்தாங்க. இந்த சேம் இயர்லேயே வந்து தேர்டு டைமாக வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க. 2017 வந்து எஸ்பிஐ வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா 5 அசோசியேட்டட் பேங்க்ஸ் அவங்க கூட சேர்ந்து பாரதிய மஹிலா பேங்கோட வந்து இந்த எஸ்பிஐ வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் வந்து பேங்க்கில் வந்து மெர்ஜஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து நிறைய சந்திச்சிருந்துருப்பாங்க. அவங்களால அடுத்தது வந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும், பேங்க் ரன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அதனால் ஒரு பெரிய என்டிட்டிஸ் கூட மெர்ஜ் பண்ணால் அடுத்தது எந்த பிரச்சனை இல்லாமல் பேங்க் மூவ் ஆன் ஆகும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மெர்ஜிங்ஸ்லாம் நடக்குது. அடுத்து 2019 வந்து தேனா பேங்க்கும் விஜயா பேங்க்கும் வந்து பேங்க் ஆஃப் பரோடா அவங்க கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க 2019. 2020 வந்து அலகாபாத் பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கோட வந்து மெர்ஜ் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட் எவ்வளோ தான். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நடத்துனதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸில் இருக்கிறது அதுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹூஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர்பிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? ஸோ இந்த கொஷின் அப்படியே பாருங்கள். ஆர்பிஐ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, ஆர்பிஐ ஃபஸ்ட்டு டைமாக எப்போ நேஷ்னலைஸ் பண்ணாங்க, அப்புறம் இம்பீரியல் பேங்க் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த இம்பீரியல் பேங்க் யாரோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே கொண்டு வந்தாங்க, அப்புறம் டிஐசிஜி அது எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் எத்தனை டைம் வந்து டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு, இதை மட்டும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.